பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேசிய அளவில் ஓர் இந்து அறப்பணி வாரியத்தை அமைப்பதை பரிசீலிக்க வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது நாடு முழுவதும் கோயில்களை ஒழுங்குமுறைப்படுத்த உதவும் என அவர் சொன்னார். பினாங்கில் முன்பு தாம் துணை முதல்வராக இருந்த பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு தேசிய அளவிலும் அதனை அமைத்திட மடானி அரசாங்கம் வழிகாண வேண்டுமென்றார் அவர். ஸ்லாங்கூர் ரவாங் முனீஸ்வரர் கோயில் தனிநபர்களால் இடிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து ராமசாமி அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இவ்வேளையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது மதிநுட்பத்தையும் அனுபவத்தையும் சிறப்பாக பயன்படுத்துவதாக ராமசாமி பாராட்டினார். சிலர் இந்த விவகாரத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தினாலும் சுல்தான் இப்ராஹிம் மதங்களுக்கு இடையிலான புரிதலும் ஒத்துழைப்பும் தான் தீர்வின் முக்கிய அம்சம் என நம்புகிறார். 2018 ஆண்டில் ஜொஹோர் மாசாயில் ஓர் இந்து கோயில் நில உரிமையாளர்களால் இடிக்கப்பட்ட போது சுல்தான் இப்ராஹிம் நேரடியாக தலையிட்டு கோயில் நிர்வாகத்திற்கு மாற்று நிலம் வழங்கினார். இந்த நடவடிக்கைக்காக இந்நாட்டு இந்து சமூகத்தினர் சுல்தான் இப்ராஹிமுக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ராமசாமி, இன்று கோயில் விவகாரங்கள் அமைதியாக தீர்க்கப்பட்ட மாதிரி மாநிலமாக ஜொஹோர் பார்க்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். கலந்துரையாடல், அதிகாரம் மற்றும் மரியாதை மூலம் மத உணர்வுகளை கையாள்வதில் சுல்தான் இப்ராஹிம் காட்டிய முன்னுதாரணத்திற்கு ராமசாமி நன்றியும் தெரிவித்தார். சைபஜயா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.